கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அப்பாதுரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக சிங்காநல்லூர், நெசவாளர் காலனி, நீலிகோணம்பாளையம், ஒண்டிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வெற்றி வேட்பாளருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருட்புரத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்களின் ஆசியுடன் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பு ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெற்றி வேட்பாளர் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தவும் கறிக்கோழி தொழில் மேம்படவும் நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். மேலும் விசைத்தறியாளர்களின் நீண்டகால பிரச்சினையும் தீர்த்து வைப்பேன் எனவும் கூறினார். நான் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சின்னம்மாவின் ஆசியுடன் பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறேன். நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போர்க்கால அடிப்படையில் பல்லடத்தில் சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உடனடியாக ரிங் ரோடு பைபாஸ் சாலை அமைக்கப்படும். அதேபோல் ஆனைமலை நல்லா திட்டம் 50 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு உள்ளது. நாங்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிராய்லர் கோழி உற்பத்தியாளர் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதை நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் அவர்களுடன் பேசி அவர்களுக்கான ஊதியத்தை பெற்றுத் தரும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்களின் ஆசி பெற்ற திண்டுக்கல் தொகுதி வெற்றி வேட்பாளர் ராமதேவர் அவர்களுக்கும் நத்தம் தொகுதியில் கூட்டணி கட்சியான ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ராஜசேகரன் அவர்களுக்குமான அறிமுக கூட்டம் திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது தென்னந்தோப்பு மற்றும் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்குகள் அளித்து ஆதரவளிக்குமாறு வேட்பாளர்கள் கேட்டுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெற்றி வேட்பாளர் வசந்தி முருகேசன் போட்டியிடுகிறார். குருவிக்குளம், கணபதிப்பட்டி, வாகைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு சென்ற வேட்பாளரை பெண்கள் ஆரத்தழுவி முத்தமிட்டு வரவேற்றனர். காஞ்சிபுரம் தொகுதி சாலை தெரு பகுதியில் அமைக்கப்பட்ட தேர்தல் அலுவலகத்தை அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ப. வெங்கடேசன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்களின் ஆசி பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் வெற்றி வேட்பாளர் புருஷோத்தமன் வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் வல்லக்கோட்டை பகுதியில் உள்ள கடைப்பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு கழக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். கடலூர் தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் KS ராமசாமி பெரிய காட்டுப்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செல்லும் இடங்களில் எல்லாம் கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்காசி தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வெற்றி வேட்பாளர் பூசத்துறை முன்னிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் நிர்வாகிகளுக்கு கழக வேட்பாளர் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் உமாதேவி பள்ளத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு
கழக வேட்பாளர் உமாதேவி பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஏஎல் சுரேஷ் கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்குள்ள தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு கழக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் எஸ் செல்லப்பாண்டியன் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியனிடம் பொதுமக்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர்.